வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு 21 நாட்கள் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 15 வரை செவ்வாய் கிரகம் நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வருது. சந்திரன் நம்மளுக்கு தனாதிபதி, 2ஆம் இடத்தின் அதிபதி, பேச்சு, கையிருப்பு, பணம் இதுக்கெல்லாம் அதிபதி. அந்த சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம் பயணிக்கும் போது கூடவே குருவும் அங்க இருக்கிறார். அப்ப குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஏற்படுகிறது. இது போக நமக்கு 4ஆம் இடத்துல கன்னி ராசியில இன்னொரு சந்திரன் நட்சத்திரமான அஸ்தத்துல கேது பயணிச்சிட்டு இருக்கார். அப்ப இந்த 4ஆம் இடமும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. 4ஆம் இடம் என்பது என்ன? தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், தன்னுடைய சுகஸ்தானம், உற்பத்தி சம்பந்தப்பட்ட பொருட்கள், உறவினர்கள், இது மாதிரியான தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும் அதிகப்படியான மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதாவது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அதிருப்தியான மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அது கேது வேற அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த கேதுவுக்கும் இந்த செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. செவ்வாய் நம்மளுக்கு 6ஆம் அதிபதி, சத்ருன்னு பேரு. நம்ம பார்க்குற வேலை, நமக்கு உண்டான எதிரிகள், நமக்கு உண்டான நோய், நமக்கு உண்டான கடன், நமக்கு உண்டான வழக்கு, இத்தனையும் சொல்லுது. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு என்பது இந்த எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்ப எதிரிகளுடைய அச்சம் காரணமாக நாம கொஞ்சம் ஒதுங்கி போற மாதிரி இருக்கிறது, நாம கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி காமிச்சிக்கிறது, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, கடன் தொல்லைகள்ல கடன்னால அவங்க நம்மளை ஓவரா ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் பண்றது. அப்ப செலவுகளுக்கும் இந்த 12ஆம் இடத்துல குரு வேற சேர்ந்துடுறாரு. அப்ப இப்போ ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில முதலீடுகள் பண்றதுல அதிகப்படியான முதலீடுகளை பண்றது, அப்ப அதிகப்படியான செலவுகள்னால சிரமப்படுறதை காட்டுது. அதுல எப்படி இருந்தாலும் கடன் ஒரு சுமையாக நமக்கு ஏற்படுறது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுகிறது, ஒரு சிலருக்கு வேலை செய்யற இடத்துலையும் அல்லது வெளியிலையோ சில தண்டனைகள் பெறுவது, இதுலயும் 12ஆம் இடம் வேலை செய்யும். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. திசாபுத்தி கெட்ட ஸ்தானமாக அமைந்து கெட்ட பாவத்துல இருக்கும்போது, செவ்வாயும் கேதுவும் கெட்ட ஆதிபத்தியத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஆனால் அதே நேரத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அது கெடுக்காது, உத்தியோகத்தை கெடுக்காது. வேலை நல்லா அதிகமான வேலை பளு இருக்கும். அதுல பதட்டம் ஏற்படும். அப்ப அந்த பதட்டம் ஏற்படும் போது நம்மளை நாமளே வருத்திக்க கூடாது, நம்மளை இழந்துடக்கூடாது, நம்மளுடைய சுயபலத்தை நாம மறந்துடக்கூடாது. அது மாதிரியான இந்த செவ்வாய் கிரகம் பண்ணக்கூடிய பதட்டத்தை நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் இந்த பதட்டம் ஏற்படும். தாயார் ஸ்தானம், உறவினர்கள் சார்ந்து, இப்ப கணவன் மனைவி சார்ந்து, அவர்களுடைய பெற்றோர்கள், குடும்பங்கள், இந்த தொடர்புகள் ரீதியாக வரக்கூடிய ஒரு வதந்திகள், கலகங்கள், குழப்பங்கள், இதனால ஏற்படக்கூடிய பதட்டங்கள், இதுல நம்மளை நாமளே ஒரு செல்ஃப் டிஃபீட் பண்ணிக்கூடாது, சுயபலத்தை இழந்துடக்கூடாது. அதனால இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேது ஆசிலேஷன் மைண்டை கொடுத்து பலவிதமான சந்தேக புத்திகளை ஏற்படுத்தி முன்கோபத்தை கொடுத்துட்றாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அலைச்சல் பட்டு அவசரப்பட்டு சில கொடுக்கல் வாங்கல்கள், செலவுகள், அல்லது ஏற்கனவே கமிட்மெண்டான கடன் பிரச்சனைக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், இதையெல்லாம் செவ்வாய் சந்திக்கிறார். அப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் நம்ம சரண்டர் ஆகி போக வேண்டிய நிலைமை இங்க ஏற்படுகிறது. அதுல சில பேருக்கு சுப செலவுகளாக கூட அமையும். குரு பகவான் அங்க இருக்கிறதுனால தொழில் சார்ந்த சுப செலவுகள், திருமணம் சார்ந்த சுப செலவுகள், அல்லது வீடு சார்ந்த சுப செலவுகள்லாம் ஏற்படும்.
பட் எது எப்படி இருந்தாலும் இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது மன நிம்மதிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது. அதே போல் நம்மளை அதிகமாக புரிந்து கொண்டு நம்மளுடைய உறவுகள் நம்மளை மதிக்கிறதுலேருந்து ஏதோ ஒரு வகையில் டைவெர்ட் பண்ணி நம்ம மேலே வீண்பழி சுமத்துறதும் அல்லது பகையாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் சில இடத்துல பிரயாணங்கள்னால கூட பிரச்சனைகள் ஏற்படும். நம்பக்கூடியாதவர்களை நம்புறதுனாலையும் பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு நபர் வர்றாரு, எதிர்பாராம ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறாரு, அதை நம்பி நான் அவ்வளவு பணத்தை அவங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற காரியங்களெல்லாம் இதில் தவிர்க்கணும். இந்த 21 நாட்கள் நம்முடைய ஏமாற்றம், நம்முடைய பணம் பறிகொடுத்தல், நம்முடைய பொருளை இழத்தல், நம்முடைய சுயபலத்தை இழத்தல், இந்த தன்மைகளில் நம்ம கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டோம்னா கரெக்ட் ஆகிடும். நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நல்ல திசா புத்திகள் நடந்து நல்ல பாவங்களை இயக்கும்போது இது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும், ஒரு அலைச்சல் தெரிச்சலோடு போயிடும், பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. செவ்வாய் திசையோ கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நமக்கு கெடுதலாக நடந்து கொண்டிருந்தால் பலன். இதுக்கு தான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நாம் கணிச்சு 12 பாவ அதிகாரிகள் உபநட்சத்திரங்களை டிரைவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் 8ஆம் பாவம் அதிகாரி 12ஆம் பாவ அதிகாரியாக இந்த செவ்வாய் கேது வந்திருந்தால் அப்போ நம்ம ரொம்ப இதில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது அவிட்டம், சித்திரை, மிருகசிரீஷம், இந்த 3 நட்சத்திரங்கள் போக கேதுவுக்கு அஸ்வினி, மகம், மூலம், இந்த 6 நட்சத்திர நாட்கள்லையும் நாம் பதட்டத்தை குறைச்சிக்கணும். மொத்தத்தில் வீடு கட்டுறது, வீட்டுக்காக செலவு பண்ணுறது, இதில் அதிகப்படியான செலவுகளை இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடம் என்பது உழைப்பு. அப்போ இந்த உழைப்பு அதிகமாக செலுத்தி அதற்கு பயன் வரல, அதனால நமக்கு ஆதாயம் இல்லை, நஷ்டம்தான் வருதுன்னா அதில் வீண் அலைச்சலாயிடுது. அதையும் இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம் குறிக்கிறது. அதனால நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சீர்தூக்கி பார்த்து செவ்வாய்க்கு அது நல்ல நிலைமையில இருந்தால் பெருசா பாதிக்காது, பாதிப்பான நிலையில் இருந்தால் இந்த மேற்கூறிய கஷ்ட நஷ்டங்களுக்கு நாம் தயார்படுத்திக்கணும். பதட்டப்படக்கூடாது. அதே நேரத்தில் வேலை ரொட்டீன் ஒர்க்கை பண்ணணும், புது வேலைகளை மாற்றி போகக்கூடாது. புது பயணங்கள், புது இடங்களுக்கு போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. மூலதனம் போடுறதையும் அவாய்டு பண்ணிக்கணும். மூலதனம் போய் லாக் ஆகிறது காட்டுது. ஸோ இது மாதிரி இந்த 21 நாட்களை செவ்வாய் கேதுவனுடைய சாகச விளையாட்டில் நாம் கண்காணிச்சுக்கிட்டு உங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.